சூர்யா சார். ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க. லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும். சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சு போகும். சூர்யா சாருக்கு எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார். அந்த சுறுசுறுப்பு, அந்த அந்த டைலாக் டெலிவரி, அந்த சாங்கில் சிமுனனோட அந்த டான்ஸு. அப்போ சூர்யா சாருக்குள்ள இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா, நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமகனில் அவர் நிரூபிச்சிட்டார். அதே மாதிரி முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜானி விரைச்சிட்டே இருப்பார். அது தில்லு முன்னூறு படம் பாரதி சார் அதில் ஃபஸ்ட்டு நகைச்சுவை பண்ணார். அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர், இந்த பாம்பு சீன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு எல்லோரும் பிடிச்ச ஹீரோவாக மாறிடுவாங்க. தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டையோடு அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க. கமல்ஹாசன் சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லாத்துலேயும் பின்னி படம் எடுப்பார். அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவேல் மட்டும் இல்லை, ரமேஷ் கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர். ஆமாம், இவர் கணேஷ் பாபு சொன்னார்ல, தேவனுக்கு நான் தான் தாலி கட்டுன்ட்டு. அந்த உங்கள் படையப்போல காமெடி இருக்கும். ஆமாம், ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யார் அப்படின்னா, அவர் தான் மாப்பிள்ளை, போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பாருல. அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டின நான்ட்டார் கணேஷ் பாபு. ஆமாம், ராஜகுமார்னு கொஞ்சம் இது போட்டு வைக்கணும், ரொம்ப முக்கியமான கேப்பாக இருப்பார் அவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.